யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய பிஸ்னஸ் ஹெட் மிஸ்டர் முருகன் சார் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சந்தித்த சவால்கள் அப்படிங்கிறத பற்றி அத்தனை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க. உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நாங்கள் யூஆர்சி குழுமத்தின் சார்பாக முதலில் இந்த உலகமெங்கும் வாழும் 48,000 நகரத்தார் பெருமக்களுக்கு முதலில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களிடம் முதலில் நம்மளுடைய இப்போ கரண்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் 23 to 26 ஆஃபீஸ் பேரர் எங்களை அணுகி நாங்கள் காசி தளத்தில் 135 அறைகள் கொண்ட கட்டிடம் 1 லட்சம் சதுர அடியில் எங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்களிடம் அணுகினார்கள். நாங்கள் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த எங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் யூஆர்சி தேவராஜன், எங்களுடைய சிஇஓ மிஸ்டர் யூஆர்சி டி கபிலன் அவர்களின் ஆலோசனையின்படி நாங்கள் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுக்க ஒப்பந்தமாகினோம். அதன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய விலைப்பட்டியலை இவங்களிடம் சமர்ப்பித்தோம். அவர்களும் அதனை ஆலோசனை செய்து கமிட்டிகள் ஆலோசனை செய்து இறுதியாக எங்களிடம் இந்த ஒப்பந்த புள்ளி முடிவு பெற்று அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதன்படி நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் பொற்கரங்களால் கடந்த வருடம் ஏப்ரல் 21 அன்று மைல்ஸ்டோன் பூமி பூஜை போடப்பட்டது. அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டோன்னு சொல்லுவோம், அது போடப்பட்டது. அதற்கு ஏப்ரல் 21 பிறகு நம்மளுடைய ஆர்கிடெக்ட் மிஸ்டர் பெரியண்ணன் அவர்களின் உதவியுடன் இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தினுடைய வடிவமைப்பு செய்யப்பட்டு அதற்கான டீட்டெயில்டு என்ஜினியரிங் எங்களுடைய டீம் சார்பாக செய்யப்பட்டு அதன் பிறகு ஜூன் 9 அன்று பாலக்கால் போடப்பட்டு எர்த்ஒர்க் செய்ய ஆரம்பித்தோம். இந்த குறுகிய காலத்தில் எங்களிடம் விரைவாக முடிந்து கொடுக்க நம்முடைய நகரத்தார் பெருமக்களும் நம்மளுடைய ஆபீஸ் பேரர்களும் எங்களிடம் வினவினார்கள். அதன்படி நாங்கள் கிட்டத்தட்ட 250 300 களப்பணியாளர்களை கொண்டு இந்த கட்டிடத்தை குறித்த நேரத்தில், அதாவது எங்களிடமிருந்து டோட்டலாக கொடுக்கப்பட்ட டைம் 18 மாத காலம், நாங்கள் இப்போது 15 மாத காலத்தில் தற்போதுள்ள நிலைகளில் நாங்கள் விரைவாக முடித்து கொடுத்திருக்கிறோம். சின்ன சின்ன வேலைகள் இருப்பது காரணம் இந்த ஃபங்க்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்கிறது செய்யப்படும். ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் டைம் நடக்கிற டைமில் அதெல்லாம் ஃபிட் பண்ணோம்னா கொஞ்சம் சில இன்கன்வீனியன்ஸ் இருக்குங்கிறதுனால நாங்கள் அதை பண்ணலை. இந்த ஃபங்க்ஷன் முடித்ததும் இம்மிடியேட்டாக நாங்கள் அதை பண்ணிவிடுவோம். நகரத்தார் பெருமக்கள் நம்முடைய தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறந்தவுடன் முழுமையாக இதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கட்டிடத்தை எங்களுக்கு கட்டுவதற்கு உதவி புரிந்த நகரத்தார் பெருமக்களுக்கும் கரண்ட் ஆஃபீஸ் பெருமக்களுக்கும் யூஆர்சியின் குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம